இந்த மே மாசம் 7ஆம் இடத்தில் கேது வருது அப்படின்ற போது, நீங்க ஒண்ணு சொல்லுவீங்க, எதித்தாப்புல இருக்கவங்க ஒருத்தவங்க புரிஞ்சுப்பாங்க. அட எப்பயுமே அப்படின்னா, அதுக்கு நான் காரணம் இல்ல. உங்களோட நேட்டரல் ஹாரோஸ்கோப்ல ஏதோ ஒண்ணு இருக்கு. அத பார்ப்போம். இப்போதைக்கு இந்த மே மாசம் நீங்க நல்லது தான் சொல்ல போவீங்க. எதித்தாப்புல இருக்கவங்க நீங்க சொன்னதெல்லாம் தப்புன்ற மாரி பேசுவாங்க. ஏன்னா 7ஆம் இடத்தில் கேது வருது. அது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். இந்த 7ஆம் இடம்ன்றது ஸ்பௌஸ். 7ஆம் இடம்ன்றது வெகுஜன தொடர்பு. 7ஆம் இடம்ன்றது பார்ட்னர்ஷிப். ஸோ இந்த 3 இடங்களையும் கேது வரும்போது, அதற்கான வேலைகள்லாம் பண்ணுவார்ல, அதுல கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். ஏன்னா அது 5ஆம் வீடா வரனால வர, கண்டிப்பா ஹெல்த் தான் அஃபெக்ட் பண்ணும். ஹெல்த்த மட்டும் கா பார்த்துக் கொள்ள வேண்டிய காலகட்டமாகத்தான் இருக்கு. உங்க துணை அல்லது துணைவியாருடைய பேச்சுக்கு மதிப்பு குடுங்க. நீங்க ஓடுற ஓட்டத்துக்கே அவங்க ஓடணும்னு நெனச்சீங்கன்னா எப்படி முடியும்? அதனாலேயே வீட்ல ஒரு சின்ன சண்டை வருது. அதனாலேயே வீட்ல ஒரு பிரச்சனை வருது. ஸோ இந்த தடவ கொஞ்சம் அ காதல் இனித்த நிலைமை மாரி கொஞ்சம் மோதல் வரக்கூடிய காலகட்டமா இருக்கு. பெரிய மோதலா இல்ல. சும்மா நம்ப ஊடல்ன்னு சொல்லிக்கலாமா? அதெல்லாம் 2 நாள் சரியா போகும். இது எனக்கு தெரிஞ்சு 2 மாசம் நீடிக்கும் போல. அதனால கொஞ்சம் அமைதியா இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் கும்ப ராசிக்காரர்களுக்கு இருக்கிறது.